1964 ஆரம்பிச்சு 60 ஆண்டுகள் ஆச்சு. இந்த 60 ஆண்டுகள் ஆனதுக்கு நாங்க 10 நாளுக்கு உலக திருவிழா பண்றோம். இந்த உலக திருவிழா வந்து எல்லா மெனுவும் டிஃபரெண்டான மெனுவை வித்தியாசமாக போட்டு நம்ம வாடிக்கையாளர்களுக்கு டிஃபரெண்டா பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறோம். இந்த பிரின்சேஷன் காமிக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறோம். இந்த உலக திருவிழாவை 10 நாளைக்கு 23 பிரான்ச்சுகள் எழுதி உங்களுக்கு எல்லா ஃபுட்டும் கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். ஐரமீன் குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல், அப்புறம் இறைச்சி எலுச்சுக்கா, எள்ளு கத்திரிக்காய், கருப்பு கவுனி அரிசி, என்னென்ன செட்டிநாடு ஐட்டத்துல யூனிக்கான டிஷ்ஷஸ் இருக்குமோ அதை அரைச்சி வறுத்தரைச்ச வறுத்தக்கறி, அந்த மாதிரி யூனிக் டிஷஸ் எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆகும். பிரான்ச் மொத்தம் 23 பிரான்ச்சுக்கு இது நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. சரிங்களா? வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா 85க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் மெனு கார்டுல இருக்கு. இந்த மெனு கார்டு அலக்கார்டு மெனு கார்டு. சூப்புன்னு பாத்தீங்கன்னா இடிச்ச நெல்லு, பொரிச்ச பூண்டு ரசம், அந்த மாதிரி 4 சூப் இருக்கும். பால் மிளகு, துளசி மூலிகை ரசம் இருக்கும். இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம் எல்லாமே ஹெல்த்தி கான்செப்ட்ல இங்க இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அப்படி பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ், அக்கம்பனிமெண்ட், கார்டிமெண்ட், டெசர்ட்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா 85க்கும் மேற்பட்ட ஐட்டம் இருக்கு. டெசர்ட் போட்டுக்கிறோம். வித்தியாசமான டெசர்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். சென்னை மட்டும் 23 பிரான்ச் இந்த திருவிழாவை 10 நாளைக்கு கொண்டாடுறோம். அது நார்மலா உள்ள மெனு இல்லாம செட்டிநாட்டுல இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு ஃபுட் எல்லாமே அதுல ரெசிபி அந்த மெனு கொடுத்துருக்கோம். உணவை பொறுத்த வரைக்கும் மறந்து போன உணவுகளை வந்து ஒரு மலர வைக்கும் ஒரு முயற்சி தான் அது. செட்டிநாடு டெலிகேசி எல்லாமே அட்டகாசமா இருக்கும். வெஜ் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் மீல்ஸ் எல்லாருமே எனி அந்த லெவல் ஆஃப் கேட்டர் ஆஃப் பீப்புளுமே எல்லா மக்களுமே வந்து என்ஜாய் பண்ற மாதிரி 199க்கு அவங்களுக்கு வந்துட்டு அவைலபிளா இருக்கு. 399க்கு அவங்களுக்கு வந்துட்டு நான்வெஜ் கம்ப்ளீட் மெனு, அதாவது ஒரு 18 வந்து கோர்சஸ் இருக்கு. அது வந்து 18 வந்து ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ 18 to 19 ஐட்டம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு 399க்கு அவங்களுக்கு நான்வெஜ் மீல்ஸ் கிடைக்குது. ஸோ எல்லாருமே வந்து இங்க உள்ள வந்து என்ஜாய் பண்ணலாம். 200 rupees 220 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாம எல்லாமே அவங்க ஒரு நான்வெஜ் தாலி 220க்கு அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னாங்கன்னா சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், 2 கீரை ஒன்று இருக்கும், ஒரு காய் கூட்டு இருக்கும், ஒரு பொரியல் இருக்கும், அதுக்கப்புறம் காரக்குழம்பு இருக்கும். இதெல்லாம் இல்லாம சிக்கன் தண்ணி குழம்பு, மட்டன் தண்ணி குழம்பு, நண்டு தொக்கு, மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு, இதெல்லாமே வந்துட்டு நான்வெஜ் மீல்ஸ்ல ஆறாம் ஆயிருக்கும். இப்ப தனியா நீங்க போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த அலக்காடு சார்ஜ் அதிகமா இருக்கிற மாதிரி நினைக்கலாம். பட் தாலியா நீங்க போகும்போது மீல்ஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு அன்லிமிட்டடா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சாமானிய மக்கள் இந்த தள்ளுவண்டி இருக்கிறவங்க கூட வந்து சாப்பிடலாம். எங்க அஞ்சப்பொருள் அதிகமா நீங்க சொல்ற மாதிரி தினக்கூலி வாங்குறவங்க நிறைய பேர், ரெகுலரா வந்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆட்டோ அப்படியே நிறுத்திட்டு அப்படியே வந்து டேக்அவே வாங்கிட்டு போறவங்க இருக்கிறாங்க. வண்டி ஓரமா பார்க் பண்ணிட்டு வந்து வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க. அஞ்சப்பர் ரேட்டு வந்துட்டு நாட்டு ஸ்டார் ஹோட்டல் ரேட்ல இருக்காது. சாமானிய மக்கள் சாப்பிடுற மாதிரி அந்த ரேட்டுல வந்துட்டு இவங்க 3 பேருமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு எல்லாரும் வந்து சாப்பிடுற மாதிரி நீங்க பண்ணுங்க, நீங்க உங்களோட வேல்யூமை ஏத்திக்கோங்க, காஸ்ட்டை கம்மி பண்ணுங்க அப்படின்னு தான் எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. தவிர்த்து ரேட்டை ஏத்தி சம்பாதிக்க பாருங்க அப்படின்னு ஒரு நாளும் சொன்னது இல்லை. எல்லா தரப்பு மக்களுமே வந்து சாப்பிடறதுக்கு மலிவான இதா இருக்கணும், சுவை மிகுந்ததா இருக்கணும், குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதோடைய குணம் மாறாம இருக்கணும் அப்படின்றதுல நீங்க ஒரு நாளும் வந்துட்டு அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா தரப்பு மக்களுமே வந்து சாப்பிடுற மாதிரி தான் பிரைசஸ் இருக்கும். Thank you.